வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில இருக்கிற ஒடிசா மாநிலத்துல தோன்றி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பழங்கால குகைகள்ல செதுக்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுற ஒரு நகரம் சிற்பம் பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, அதுதான் ஒடிசி அப்படிங்கிற பாரம்பரிய நடனக்கலை. இது வெறுமனே கை கால்களை அசைத்து ஆடுற ஒரு நடனம் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான வரலாறு, பக்தி, அப்புறம் நம்ம கலாச்சாரத்தோட நேரடி சாட்சி. இந்த கலை எப்படி உருவாச்சு, இதுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவமான நளினம் என்ன, இது அழிவிலிருந்து மீட்டு கொண்டு வந்த கலைஞர்கள் யார் யாருன்னு எல்லாத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமா இந்த விளக்கப்பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தெளிவான பார்வையோட கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோட பழங்கால அடித்தளத்துல ஆரம்பிச்சு காலப்போக்குல இது எப்படி மாறுச்சு, இதுல உள்ள நுட்பங்கள் என்ன, கடைசியா எப்படி இது உலகளாவிய ஒரு கலையா உருவெடுத்துச்சுன்னு இந்த 5 முக்கிய பகுதிகளா நம்ம பயணிக்க போறோம். சரி, முதல் பகுதியா இதோட தோற்றம், அதாவது பழங்கால குகைகள்ல ஒடிசி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாற்றை பார்ப்போம். இது ஏதோ நேத்து முந்தினால் உருவான ஒரு கலை இல்லைங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த உதயகிரி மற்றும் கண்டகிரி குகைகள்ல பாத்தீங்கன்னா இந்த நடன கலைஞர்களோட அசைவுகளை அப்படியே கல்ல செதுக்கி வச்சிருக்காங்க. பழங்கால இலக்கண நூலான நாத்திய சாஸ்திரத்திலேயே இதை ஒற்ற நிருத்யா அப்படின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கலிங்க பேரரசை ஆண்ட காரவேலன் அப்படிங்கிற சமண மன்னரோட பெரும் ஆதரவு தான் இந்த கலை செழித்து வளர காரணம். அவர் மட்டும் இந்த கலையை ஆதரிக்கலைன்னா இது எப்பவோ வரலாற்றுல மறைஞ்சு போயிருக்கும். அடுத்ததா, மகாரிகள் அப்படிங்கிற நிலையிலிருந்து கோட்டிபுவாக்கள் வரைக்கும் ஒடிசி நடனம் எப்படி ஒரு மாபெரும் பரிணாம வளர்ச்சியை சந்திச்சதுன்னு பார்ப்போம். காலம் மாற மாற கலைகளும் மாறும்னு சொல்வாங்க. ஒடிசாலையும் அப்படி ஒரு பெரிய திருப்பம் வந்துச்சு. அதுதான் வைணவத்தின் பரவலான வருகை. இந்த ஒரு விஷயம் ஒடிசாவை யாரு ஆடுறாங்க, அது எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற மொத்த கட்டமைப்பையுமே தலைகீழா மாத்திடுச்சு. சடங்குகளா இருந்த நடன அசைவுகள் எல்லாமே பக்தி அடிப்படையிலான ஒரு புதிய வடிவத்தை பெற ஆரம்பிச்சது. இந்த கலாச்சார மாற்றம் இந்த கலையை எப்படி காப்பாத்துச்சுங்கிறது நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆரம்பத்துல இந்த நடனத்தை ஆடினவங்க மகாரிகள்னு அழைக்கப்பட்ட பெண்கள். இவங்க தான் அசல் பயிற்சியாளர்கள். ஆனா வைணவம் வந்த பிறகு சில காரணங்களால இந்த மகாரி முறை கொஞ்சம் கொஞ்சமா வழக்கொழிய ஆரம்பிச்சது. கலை அழிஞ்சிருமோன்னு நினைச்ச நேரத்துல தான் கோட்டிபுவாக்கள் அப்படிங்கிற இளம் சிறுவர்கள் உள்ள வராங்க. இவங்க பெண்களை போலவே உடுத்தி அதே நளினத்தோட ஆடி இந்த ஒடிசி பாரம்பரியத்தை அழியாம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க. ஒரு பக்கம் பொதுமக்கள்கிட்டையும் கோயில்கள்லையும் இது பக்தி மார்க்கமா போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அரசவைகளுக்காகவே பிரத்யேகமா நிர்த்தலா அப்படிங்கிற ஒரு கடுமையான துணை வகையும் இருந்துச்சு. அதாவது சாதாரண மக்கள் மத்தியில ஒரு விதமாவும், அரசர்கள் மத்தியில ரொம்ப தூய்மையான இலக்கணங்களோட இன்னொரு விதமாவும் ஒடிசி ஒரே நேரத்துல பயணம் செஞ்சிருக்கு. இப்போ 3வது பகுதிக்கு வரலாம். இந்த நடனக்கலைக்கு மூச்சடைக்க சேர்ற ஒரு காட்சி அழகை கொடுக்கும் உடல் அசைவுகள், அதோட உடற்கூறியல் என்னன்னு பார்ப்போம். ஒடிசிய பார்க்கும்போது ஒரு நதி மென்மையா ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாங்க, இது இயற்கையோட பஞ்சபூதங்கள்ல நீர் அப்படிங்கிற கூரை தான் குறிக்குது. கை முத்திரைகள் எல்லாம் நம்ம பரதநாட்டியம் மாதிரியே இருந்தாலும் இதோட மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? நடனக் கலைஞரோட இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி பெரும்பாலும் நிலையா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா உடலோட மேல் பகுதி ஒரு திரவம் மாதிரி ரொம்ப சிக்கலா நெகிழ்வா அசையும். அந்த நளினமும் அழகும் பார்க்கறதுக்கு அப்படியே மெய்மறக்க வச்சிடும். ஒடிசிய பத்தி பேசும்போது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை திரிபங்கா. இப்ப நீங்க பாக்குற இந்த நிலைதான் அது. த்ரீனா 3, பங்கானா வளைவு. கழுத்து, இடுப்பு, முழங்கால்னு உடம்புல இயல்பா ஏற்படுற இந்த 3 வளைவுகள் தான் நடனத்துக்கு அசாத்தியமான நளினத்தை தருது. இதை செய்யும்போது பழங்கால சிற்பங்களே உருகி வந்து ஆடுற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். இதை ஏன் நகரும் சிற்பம்னு சொல்றோம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெண்மைத்தன்மையை குறிக்கிற ரொம்ப மென்மையான திரிபங்கா ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சவுக் அப்படிங்கிற ஒரு ஆண்பால் நிலை இருக்கு. இரு கால்களையும் மடக்கி கைகளை சதுரமா வச்சு ஆடுற இந்த சவுக் நிலை நேரா பூரி ஜெகநாதரை குறிக்குது. இந்த வளைவுகள், சதுரங்கள் எல்லாத்தையும் கலைஞர்கள் ஆடும்போது மேடையில பலவிதமான ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் தோன்றி மறைகிறத நாம நேர்ல பார்க்கலாம். 4வது பகுதியா ஒரு முழுமையான ஒடிசி நடனத்துல என்னென்ன கூறுகள் இருக்கு, எந்த மாதிரியான இசை பயன்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பாரம்பரிய கலைக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா? ஒடிசியும் அப்படிதான். முதல்ல மங்களாச்சரன், அதாவது பூமி தாய்க்கு மலர் காணிக்கை செலுத்தி ஆரம்பிக்கிறது. அப்புறம் பட்டு நிருத்யா, இதுல கதை எதுவும் இருக்காது, தூய உடல் அசைவுகள் மட்டும்தான். அடுத்து பல்லவி, இதுல பாடலோட அர்த்தத்தை முகபாவனைகள் மூலமா ரொம்ப மென்மையா வெளிப்படுத்துவாங்க. கடைசியா தாரியாம் அப்படிங்கிற வேகமான தூய நடனத்தோட நிகழ்ச்சி உச்சக்கட்டத்தை அடையும். ஒரு நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கும் இவங்க கிட்ட 2 மாற்று வழிகள் இருக்கு. ஒன்று மோக்ஷம்,
அதாவது எல்லையற்ற சந்தோஷமான அசைவுகள் மூலமா ஆன்மீக விடுதலையை கொண்டாடுறது. அப்படி இல்லைன்னா திரிகண்ட மஜுரா அப்படிங்கிற முறையில ரொம்ப மரியாதையா தெய்வங்கள், பார்வையாளர்கள், அப்புறம் மேடை இவங்க கிட்ட இருந்து முறைப்படி விடைபெற்று நடனத்தை நிறைவு செய்வாங்க. இவ்ளோ சிக்கலான நடன அசைவுகளுக்கு உயிர் கொடுக்கிறது எது? கண்டிப்பா இசைதான். ஒடிசிக்கு ஹிந்துஸ்தானி பாரம்பரிய இசையைத்தான் பயன்படுத்துவாங்க. குறிப்பா பக்வாஜ் அப்படிங்கிற அந்த முரசு வாத்தியத்தோட சத்தம் மேடையை அதிர வைக்கும். கூடவே தாளத்தை நிர்ணயிக்கும் மஞ்சீரா, அப்புறம் உணர்ச்சிகளை வருடும் சித்தார், புல்லாங்குழல்னு எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்த நடனத்துக்கும் உயிர் கொடுக்கும். ஒடிசி நடனம் அப்படிங்கிறதே கதை சொல்றதுக்கான ஒரு அற்புதமான ஊடகம் தாங்க. இதுல 12ஆம் நூற்றாண்டுல கவிஞர் ஜெயதேவர் எழுதின கீத கோவிந்தம் அப்படிங்கிற கவிதை நூலோட வரிகள் தான் ரொம்பவே பிரபலம். ராதா மற்றும் கிருஷ்ணரோட காதல், பக்தி இது எல்லாத்தையும் நடன கலைஞர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க முகபாவனைகள் மூலமாவே ஒரு காவியமா நமக்கு உணர்த்திடுவாங்க. இந்த நடன கலைஞர்களோட அலங்காரத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? தலையில கோயில் கோபுரம் மாதிரி தஹியா அப்படிங்கிற ஒரு விரிவான சிகை அலங்காரம். உடம்பு முழுக்க ரொம்ப நுட்பமான ஏராளமான வெள்ளி நகைகள் இருக்கும். குறிப்பா அவங்க மார்புல போட்டிருக்கிற அந்த நீளமான நெக்லஸ் அவங்க வளைஞ்சு ஆடும்போது நடனத்தோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி அதுவும் சேர்ந்து ஆடுறத பார்க்கறதே அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். காலப்போக்குல பல இருண்ட நிலைகளை சந்திச்ச இந்த கலைய மறுபடியும் உலக அரங்கிற்கு கொண்டு வந்த மாபெரும் ஜாம்பவான்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். ஆங்கிலேயர் காலத்துல வீழ்ச்சியை சந்திச்ச ஒடிசிக்கு 20ஆம் நூற்றாண்டோட மையப்பகுதியில ஒரு பெரிய புத்துயிர் கிடைச்சது. கலை விமர்சகர் சார்லஸ் ஃபேப்ரி, அப்புறம் புகழ்பெற்ற நடனக் கலைஞர் இந்திராணி ரஹ்மான் இவங்களோட கடுமையான முயற்சியால தான் ஒடிசியோட நளினமும் அழகும் சர்வதேச பார்வையாளர்களுக்கு வெற்றிகரமா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது கலை வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான தருணம்னு சொல்லலாம். இதுல குரு பங்கஜ் சரண் தாஸ் மற்றும் குரு கேளு சரண மகாபாத்ரா மாதிரி வரலாற்று முன்னோடிகளை நாம மறக்கவே முடியாது. இவங்க சிதறிக் கிடந்த நடன அசைவுகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. இவங்களோட உத்வேகத்தால இன்னைக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த ஷாரன் லோவன், அர்ஜென்டினாவைச் சேர்ந்த மிர்லா பார்வின்னு பல சர்வதேச கலைஞர்கள் ஒடிசியை கத்துக்கிட்டு உலகமெங்கும் இதை பரப்பிட்டு வராங்க. ஒடிசியை பத்தி பேசும்போது சோனல் மான்சிங் அவங்கள பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். இவங்க ஒடிசியோட சேர்த்து பரதநாட்டியம், சாவணு பல நடனங்கள்ல வல்லவர். இவரோட பல தசாப்த கால கலை சேவைக்காக இந்தியாவின் 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை பெற்ற முதல் இந்திய பெண் நடனக் கலைஞர் அப்படிங்கிற வரலாற்று பெருமையை இவங்க அடைஞ்சிருக்காங்க. கலையின் மேல அவங்களுக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒடிசாவோட பழங்கால குகைகள்ல வெறும் கல்வெட்டுகளா ஆரம்பிச்சு கோயில் நடன கலைஞர்களால பாதுகாக்கப்பட்ட ஒரு உள்ளூர் கலை காலப்போக்குல பல தடைகளை தாண்டி இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுற ஒரு உயிருள்ள நகரம் சிற்பமா மாறி இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஒரு கலை தன்னை காலத்துக்கேத்த மாதிரி எப்படி தகவமைச்சுக்க முடியும் அப்படிங்கறதுக்கு ஒடிசி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த கலையை பத்தி இன்னும் தேடி படிக்கணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? கண்டிப்பா தோணும். சரி, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து தேடுவோம், கத்துப்போம்.